அன்பானவர்களே, இயேசு ஏன் 40 நாள் நோன்பு இருந்தா தெரியுமா? அவர் தேவனுடைய குமாரன் இருந்தாலும் மனிதராக இந்த பூமியில் நடந்தார். தமது ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன் அவர் கூட்டத்திலிருந்து விலகி பாலைவனத்தின் அமைதிக்குள் சென்றார். அந்த அமைதியில் அவர் பிதாவோடு நேரம் செலவிட்டார், ஜெபித்தார், உபவாசம் இருந்தார். அவர் பசியை அனுபவித்தார், தனிமையை அனுபவித்தார், சோதனையை எதிர்கொண்டார். சாத்தான் வந்தான், உன் சக்தியை நிரூபி என்றான். ஆனால் இயேசு நிரூபிக்கவில்லை, கீழ்ப்படியினார். அவர் காட்டியது சக்தி அல்ல, பணிவு. அவர் வென்றது பலத்தால் அல்ல, தேவனுடைய வார்த்தையால். அந்த 40 நாட்களில் இயேசு நமக்காக ஒரு பாதையை உருவாக்கினார். நமக்கு சொல்லிக் கொண்டார், சோதனை வரும், தனிமை வரும், பலவீனம் வரும். ஆனால் ஜெபத்தில் நின்றால், தேவனோடு இணைந்தால் நிச்சயம் வெற்றி உண்டு. அன்பானவர்களே, நம் வாழ்க்கையின் பாலைவன நாட்கள் கூட வீணாகாது. அவை நம்மை தேவனுக்கு இன்னும் நெருக்கமாக்கும்.